Welcome to 7th Standard Science, Term 2, Unit number 5, Basis of Classification, Part 1. Introduction. When you get ready to go to school, all your things, uniform, lunchbox, water bottle, shoes, etc., to be kept ready. Just imagine if all these things are not ready, you will need to spend too much time to collect them. Likewise, in a grocery shop, medical shop, and bakery, all the items are systematically arranged. Sorting of things is very much required and important for all living beings. We see various plants and animals around us. It is estimated that about 8.7 million species of living organisms have been identified and named till now. However, many scientists believe that only a small portion of the total species existing on Earth has been identified. In order to know about the behavior and relationship among organisms that are known, biologists have classified them into two broad groups: plants and animals. Grouping of living organisms based on their common features is known as biological classification. நீங்கள் காலையில் ஸ்கூலுக்கு செல்கிறதுக்காக என்ன பண்ணுவீங்கன்னாக்கா சீக்கிரமாக எந்திரிப்பீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னாக்கா யூனிஃபார்மு, லஞ்ச் பாக்ஸு, அப்புறம் வாட்டர் பாட்டிலு, ஷூஸு இதெல்லாம் ரெடியாக இருந்தால் தான் உங்களால் சீக்கிரம் கிளம்பி வர முடியும். அப்படி எதுவுமே ரெடி இல்லாமல் இருக்குது அப்படின்னாக்கா அதை நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கே உங்களுக்கு டைம் அதிகமாக செலவாகும் இல்லையா? அதே மாதிரி தான் மளிகை கடையிலையும் சரி, இல்லை மெடிக்கல் ஷாப்லேயோ, இல்லை கிச்சன்லேயோ பார்த்தீங்கன்னாக்கா பொருட்கள்லாம் என்ன பண்ணுவாங்கனாக்கா ஒரு இடத்துல அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன் அப்படின்னாக்கா இந்த பொருள் இங்கே தான் இருக்குது அப்படின்றத அவங்களால ஈஸியாக என்ன பண்ண முடியும்னாக்கா தெரிஞ்சுக்க முடியும். இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னாக்கா கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். தமிழில் வகைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட தாவரங்களையும் விலங்குகளையும் பார்க்குறோம் இல்லையா? இது 8.7 மில்லியன் உயிரினங்கள் கண்டறியப்பட்டு அதுக்கு பெயரும் வச்சுருக்காங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய மொத்த உயிரினங்களின் குறைந்த எண்ணிக்கையில் தான் உயிரினங்களை கண்டறியப்பட்டிருக்கு. இதுவரை நம்ம பார்த்துருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய அதோடைய நடத்தைகளையும் அதோட பண்புகளையும் உயிரியல் வல்லுநர்கள் தெரிஞ்சிருக்கிறாங்க. அதை 2 பிரிவாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா தாவரங்கள், இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா விலங்குகள். ஸோ இந்த 2 வகையாக பிரிச்சுட்டு இந்த உயிரினங்களை அதோட பொது பண்புகளையும் அதுக்கப்புறம் அதோட உயிரியல் வகைப்பாட்டையும் பிரித்து காட்டியிருக்காங்க. லிஸ்ட் அவுட் திங்ஸ் ஃபவுண்ட் இன் யுவர் கிளாஸ் ரூம்: சேர், டேபிள், பிளாக் போர்ட், சாக் பீஸ், கபோர்ட், ஃபேன், லைட், ஸ்விட்சஸ், ஸ்கூல் பேக், லஞ்ச் பேக், டெக்ஸ்ட் புக், நோட் புக், வாட்டர் பாட்டில், பென்சில் பாக்ஸ், பென்சில், பென், ரப்பர், ரூலர், டோர், விண்டோ, ரைட்டிங் பேட், கலர் பென்சில், எரேசர், ஷார்ப்னர், காம்பஸ் அண்ட் சார்ட் பேப்பர்ஸ். இது எல்லாமே நம்ம ஸ்கூலில் இருக்கக்கூடிய திங்ஸு. ஃபர்ஸ்ட் ஒன், find out one common difference among these materials to classify the above things into two, wooden and non-wooden. Second one, find out another difference to classify each group into 2 subgroups: wooden sitting materials are wooden writing materials and non-wooden sitting materials or non-wooden writing materials. Third one, continue to identify differences to classify each small subgroups into 2: fixed or portable, with arm or without arm. நம்ம ஸ்கூலில் இருக்கக்கூடிய திங்ஸை 2ஆக பிரித்தோம் அப்படின்னாக்கா ஒன்று எப்படி இருக்கும்னாக்கா மரத்தால் ஆனதாக இருக்கும், இன்னொன்று மரம் அற்றவையாக இருக்கும். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒவ்வொன்றையும் 2 பிரிவாக பிரித்தோம் அப்படின்னாக்கா ஒன்று உட்காரும் மரப்பொருளாக இருக்கும், இன்னொன்று எழுதும் மரப்பொருட்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மரம் அல்லாத உட்காரும் பொருட்கள், மரம் அல்லாத எழுதும் பொருட்கள் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். மூணாவது பாயிண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒவ்வொன்றையும் 2 பிரிவுகளாக பிரித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அப்போ என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலையானவையாக இருக்கும், எடுத்து செல்லக்கூடியதாக இருக்கும், கை உள்ளவையாக இருக்கும், கை அற்றவையாக இருக்கும். There are some similarities and differences exist among these materials. So we need to observe and identify those similarities and differences to construct a dichotomous key. The dichotomous key allows us to make quick reference and identify a particular thing. Classification provides scientists a systematic, easy way of studying organisms. Classification is done using this dichotomous key. What is dichotomous key? It is a
tool used to classify organisms based on their similarities and differences. அதாவது பொருட்களுக்கு இடையே இருக்கக்கூடிய வேறுபாடுகளையும் ஒற்றுமைகளும் இருக்கு இல்லையா, அதை வந்து பிரித்து காட்டுறதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டைகாட்டமஸ் கீ அப்படின்னு சொல்கிறோம். இந்த டைகாட்டமஸ் கீ வந்து ஒரு பொருளில் இருக்கக்கூடிய ஒற்றுமை என்ன, அதோட வேறுபாடு என்ன அப்படின்றதையும் நம்மளால் ஈஸியாக பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த டைகாட்டமஸ் கீயை பயன்படுத்தி அறிவியல் அறிஞர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா உலகில் இருக்கக்கூடிய உயிரினங்களை ஆராய்ச்சி செஞ்சு அதை வந்து வகைப்படுத்துறதுக்கு இந்த டைகாட்டமஸ் கீ வந்து உதவியாக இருக்குது. அப்போ டைகாட்டமஸ் கீ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிரினங்களோட ஒற்றுமையும் அதோட வேறுபாடுகளையும் வகைப்படுத்துறது தான் என்ன பேர் அப்படின்னாக்கா டைகாட்டமஸ் கீ அப்படின்னு நேம். Features of dichotomous key. A single feature that differentiates a group easily. One character selected to separate the group as present or absent. Continue the second step until only one item will remain at the end. அதாவது இதோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஈஸியாக வந்து என்ன படுத்த முடியும் அப்படின்னாக்கா டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும் ஒரு குரூப்பை. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு கேரக்டரை வந்து செலக்ட் பண்ணுது அப்படின்னாக்கா அப்போ அதிலிருந்து பண்புகள் இருக்கா இல்லையா அப்படின்றதையும் பிரிக்க முடியும். அப்புறம் இறுதியில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒன்று மட்டுமே மீதி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இரண்டாவது நிலையை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். Dichotomy of animals. Using a dichotomy pattern, classify the given list of animals. Ostrich, peacock, monkey, frog, toad, turtle, snake, shark, goldfish, ant, tapeworm, earthworm, and leech. Presence or absence of backbone, we can classify them into two groups. Animals with backbone can be divided into its subgroup based on its body temperature. Further classification can be done based on its difference like presence of feather or hair, scales, etc. விலங்குகளை வந்து இரு பகுதிகளாக பிரிக்க முடியும். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா முதுகெலும்பு உள்ளவை, இன்னொன்று வந்து முதுகெலும்பு அற்றவைகளாக பிரிக்க முடியும். முதுகெலும்பு உள்ளவைகளை வந்து உடல் வெப்பநிலையை பொறுத்து அதை இரண்டு பிரிவாக பிரிக்க முடியும். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னாக்கா அதோட இறகு, அப்புறம் முடி, செதில்கள் இது போன்ற வேறுபாடு நிறைந்த அடிப்படையில் வந்து இந்த விலங்குகளையும் நம்ம என்ன பண்ண முடியும்னாக்கா வகைப்படுத்த முடியும். Basics of classification. Living organisms are so large in number that they need to be classified into smaller groups. Classification of living organisms is made on the basis of their characteristics, similarities, and differences. உயிரினங்கள் வந்து மிக அதிக எண்ணிக்கையில் காணப்படுது இல்லையா, அப்போது என்ன பண்ணுறாங்கனாக்கா அதை ஒரு தொகுப்பாக வகைப்படுத்துகிறாங்க. அப்படி வகைப்படுத்தும் போது அந்த உயிரினங்களோட பண்புகளோட தன்மையும் அதை வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா வேறுபாட்டோட அடிப்படையில் வந்து வகைப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. Based on the special features and characters, the students identify each button according to its size, hole, and color. This is known as identification. Then teacher shall ask students to separate the buttons according to the size, hole, and colors. This is known as assessment. After assessing the buttons, the teacher asks the students to gather the buttons according to their size, hole, and colors. This is termed as grouping. Identification, assessment, and grouping, which results in classification. அதாவது ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸு அண்ட் கேரக்டர்ஸை வச்சு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியறதுனால இதை வந்து என்னென்னு சொல்கிறேன்னாக்கா ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அதோட சைஸு, ஹோலு, கலரை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அதே மாதிரி இதை தனியாக பிரித்து எடுக்கிறதுக்கு தான் இங்கிலீஷில் என்ன பேர் அப்படின்னாக்கா அசெட்மெண்ட் அப்படின்னு பேர். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சைஸ் வேறையா, ஹோல் வேறையா, அப்புறம் கலர்ஸ் வேறையா பிரித்து எடுக்கிறாங்க இல்லையா, அப்போ வந்து இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னாக்கா குரூப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த குரூப்பிங், ஐடென்டிஃபிகேஷன், அசெட்மெண்ட் இந்த மூணையும் வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா கிளாசிஃபிகேஷன் பண்ணுறாங்க. கிளாசிஃபிகேஷன். The method of arranging the organisms into groups is called classification. When we classify things, we put them into groups based on their characteristics. அதாவது கிளாசிஃபிகேஷன் அப்படின்னா உயிரினங்களை கண்டுபிடிச்சு அதை வந்து ஒரு குழுவாக பிரித்து வைப்போம் இல்லையா, அப்படி பிரித்து வைக்கும்போது எதை வச்சு நம்ம வந்து அதை கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதோட பண்புகளை பொறுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா கிளாசிஃபிகேஷன் பண்ணுறோம். Why do we classify things? Classifying things makes it easy for us to know their similarities and differences. Things with similar characters are classified into same group. These things are usually similar in at least one characteristic.
Things with different characteristics are classified into different groups. These things are usually different in at least one characteristic. Classification helps us to understand living and non-living things in better way. For example, we can classify a newly discovered organism. We would come to know how it related with other. நம்ம வந்து ஏன் ஒரு பொருளை வகைப்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பொருளுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒற்றுமை வேற்றுமைகளை வந்து நம்ம என்ன பண்ண முடியும், ஈஸியாக பிரித்து அதை வந்து கிளாசிஃபிகேஷன் படுத்த முடியும். அதே மாதிரி ஒரு பொருளை வந்து ஒரே மாதிரி பண்புகளை கொண்டு இருக்கிறனால அதையும் என்ன பண்ண முடியும், ஒரு குரூப்பாக வந்து கிளாசிஃபிகேஷன் பண்ண முடியும். தேர்ட் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னாக்கா, வெவ்வேறுபட்ட பண்புகளை, அதாவது ஒரு பொருள் வந்து வேறுபட்ட பண்புகளை கொண்டு இருக்குது அப்படின்னாக்கா அதையும் என்ன பண்ண முடியும், ஒரு குரூப்பாக பிரித்து அதை வந்து என்ன பண்ண முடியும், கிளாசிஃபிகேஷன் பண்ண முடியும். நாலாவது பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னாக்கா, இந்த மாதிரி நம்ம கிளாசிஃபிகேஷன் பண்ணுறதுனால நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னாக்கா, உயிருள்ள பொருள் எது, உயிரற்ற பொருள் எது அப்படின்றத நம்மளால் ஈஸியாக என்ன பண்ண முடியும் அப்படின்னாக்கா ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும். Need for classification. Classification is needed to identify an organism correctly. It helps to know the origin and evolution of organism, to establish the relationship among different organisms. It provides the information about living things in different geographical regions. It helps in understanding how complex organisms must have evolved from simpler ones. கிளாசிஃபிகேஷனோட அவசியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உயிரினங்களை வந்து சரியாக இனம் கண்டறியறதுக்கு இந்த கிளாசிஃபிகேஷன் வந்து தேவைப்படுது. ஒரு உயிரினத்தோட தோற்றம், அப்புறம் அதோட பரிணாம வளர்ச்சி வந்து எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம இந்த கிளாசிஃபிகேஷன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். உயிரினங்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய தொடர்பினை நம்ம வந்து ஈஸியாக கண்டறிய முடியுது. அது மட்டும் இல்லாமல் புவியியல் பகுதியில் காணப்படக்கூடிய உயிரினங்களோட தகவல்களை பற்றியும் இந்த கிளாசிஃபிகேஷன் மூலமாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் எளிமையான உயிரினங்கள்லேருந்து சிக்கலான உயிரினங்கள் வந்து எவ்வாறு இந்த பூமியில் தோன்றுது அப்படின்றதையும் நம்மளால் இந்த கிளாசிஃபிகேஷன் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். Scientists have been able to discover and classify more than 2 million organisms on the earth, ranging from tiny bacteria to the largest blue whales. Each organism has been classified in a category based on its evolutionary relationship with other group of organisms. We can define hierarchy of organisms as, அதாவது பாக்டீரியா போன்ற சிறிய உயிரினம் முதல் நீலத்திமிங்கலம் போன்ற மிகப்பெரிய உயிரினம் வரையிலும் 2 மில்லியன் உயிரினங்களுக்கு மேலாக இந்த பூமியில் உயிரினங்கள் இருக்குது அப்படின்றத அறிவியல் வல்லுநர்களை வந்து கண்டுபிடிச்சி அதை வந்து கிளாசிஃபிகேஷன் படுத்தியிருக்காங்க. அந்த கிளாசிஃபிகேஷனை எப்படி வந்து பிரித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த உயிரினத்தோட தொகுப்பும் அதோட பரிணாம வளர்ச்சியையும் அடிப்படையாக வச்சு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா, தனித்தனியாக அந்த உயிரினங்களை பிரித்து எடுத்திருக்காங்க. The system of arranging taxonomic categories in a descending order based on their relationship with other group of organism is called hierarchy of categories. This system was introduced by Linnaeus and is called a Linnaean hierarchy. There are 7 main categories of hierarchies, namely kingdom, phylum, class, order, family, genus and species. Species is the basic unit of classification. பிரிவுகளோட படிநிலை அப்படின்றது கிளாசிஃபிகேஷனோட பிரிவுகளையும் மற்ற உயிரினங்களோட தொடர்புடையதாக இருக்குதா அப்படின்றதையும் இறங்கு வரிசையில் அமைக்கும் முறை தான் என்னன்னு சொல்கிறாங்கனாக்கா பிரிவுகளின் படிநிலை அப்படின்னு தமிழில் சொல்கிறோம். இந்த முறையை தான் லின்னேயஸ் அப்படின்றவர் அறிமுகப்படுத்தினார். அதனால் என்ன பேர் அதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லின்னேயஸ் படிநிலை அப்படின்னு அழைக்கப்படுது. இது 7 முக்கிய படிநிலைகளை கொண்டதாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உலகம், தொகுதி, வகுப்பு, வரிசை, குடும்பம், பேரினம், சிற்றினம் அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. Okay students, in this video we have learned basis of classification, features of dichotomous key, dichotomy of animals, basis of classification, classification, need for classification. We will meet in next video. Thank you students.